கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த மாலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய கர்த்தாவே, உங்கள் சத்திய வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏசப்பா, இந்த காரியத்தை ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து இதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகர் ஆண்டவரே உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஏசப்பா உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை இந்த நாட்களிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனத்திலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும்போது. இங்கே இது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், ரஷ்ய தேசத்தை குறித்து இங்கே சொல்லுகிறது. மாகோகு என்கிற அந்த தேசத்தானாகிய அவர்களை குறித்து இங்கே சொல்லுகிறது. இவர்கள் ஏன் இப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ஏன் வருகிறார்கள்? காரணம் என்ன? இந்த 8வது வசனத்தை சொல்லுகிறது ஒரு முக்கியமான காரியம். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது, இப்போ இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் அந்த அவர்களும் அவரை சேர்ந்த கூட்டத்தாரும், அங்கே அநேகர் வருவார்கள். பெர்சியர், கோமேர், தொகர்மா, லீபியர், எத்தோப்பியா, இவங்கெல்லாம் சேர்ந்து வருவார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இது இப்போ சீக்கிரத்தில் இந்த சம்பவம் நடைபெற போகிறது. காரணம், கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாருங்கள், இந்த மலையை இஸ்ரவேல் வசப்படுத்தி, இந்த மலை எர்மோன் மலை, கோலன் குன்று என்று சொல்லப்படுகிற அந்த எர்மோன் மலையை சிரியாவிலிருந்து இப்பொழுது இஸ்ரேல் கைவசப்படுத்தி கொண்டது. இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தளவில் இந்த எர்மோன் மலை, கோலன் குன்று என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இது இஸ்ரவேல் தேசத்தோடு இருந்த ஒரு பகுதி தான். பின்னாட்களிலே யுத்தங்களிலே அது சிரிய தேசத்தோடு இருந்தாலும் இப்பொழுது அதை இவர்கள் இஸ்ரவேல் தேசம் கையகப்படுத்தியிருக்கிறார். அந்த இடம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்ன அது முக்கியமான பகுதி என்றால், அந்த மலை மேலே இவங்க இராணுவ ராடார்களை கொண்டு நிறுவிவிட்டால், அவர்கள் அந்த மலை மேல் இருந்து அவர்கள் தேசத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கும் எல்லா பகுதிகளையும் அவர்கள் கண்காணிக்க முடியும். ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்தில் பல நவீன இராணுவ கருவிகள் உண்டு. அவர்கள் தேசத்தின் மேலே அந்நிய பக்கத்தில் இருக்க தேசங்கள் ஏவுகிற ஏவுகணையை வானிலே தடுத்து அழித்து விடுவார்கள். இதை போல் நவீன வசதிகள் கொண்ட இராணுவம் தான் இஸ்ரேல் இராணுவம். இப்போ இதிலும் பாருங்கள், இந்த மலை மேலே போய் இவர்கள் இந்த இஸ்ரேல் இராணுவத்தை அங்கே முகாமை நிறுவிவிட்டால் இன்னும் அவர்களுடைய கை இன்னும் ஓங்கும். அவர்கள் எல்லா நாடுகளையும், இவர்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா நாடுகளையும் அவர்கள் எளிதாக அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் எதிராய் வருகிற காரியங்களை அவர்கள் துல்லியமாக பார்த்து தாக்க முடியும். ஆகவே பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இப்போ பாருங்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்படி அவங்க ஒருவேளை நிறுவிட்டால் நமக்கெல்லாம் அது பாதுகாப்பாக இருக்காது.
ஆகவே அந்த மழைக்கு விரோதமாக, இஸ்ரேலுக்கு விரோதமாக இவர்கள் வர இருக்கிறார்கள். ஆகவே பாருங்கள், இந்த கோகு மாகோகு அவர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தோட யுத்தம் பண்ண இருக்கிறார்கள். இது எல்லாம் சீக்கிரமாக நடைபெற போகிறது. இது படிப்படியாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் வெகு சீக்கிரத்தில் இந்த காரியங்கள் நிறைவேறும். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வேதாகமம் சொன்ன தீர்க்க தரிசன, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசன காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறியே ஆகும். பாருங்கள், இந்த இசைக்கேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38:16 சொல்லுகிறது, நீ தேசத்தை கார் மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். இப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர், அவர்தான் உண்மையுள்ள தெய்வம், அவர்தான் பரிசுத்தர் என்று இந்த கோகு மாகோகு ஜாதியும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர்களை இங்கே கூட்டி சேர்க்கிறார், யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிறார் என்பதை நாங்கள் இந்த செய்தி மூலமாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஏன் இந்த காரியங்களை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் கடைசி நாட்களுக்குள்ளே நெருங்கி வந்து விட்டோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி இந்த கடைசி கால காரியங்களை, கடைசி கால எச்சரிக்கையை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த காரியமும் நிறைவேறப் போகிறது. ஆகவே நீங்கள், ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வருஷங்களிலே, கடைசி நாட்களிலே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு, அவருடைய ஜனங்களுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். பாதிக்கப்படுகிற எல்லா ஜனங்களுக்காக நீங்கள் செபிக்குமாறு கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.